வணக்கம் மக்களே. இப்படி கையை நீட்டி நீட்டி என்னத்தை பறிக்கிறேன்னா இந்த மகாபிரபுவை தான். கை கால் முடக்கத்தை அடியோட அத்து விடுற முடக்கத்தான் கீரை தான் இது. காடு அடைஞ்சு ஆள் செஞ்சாரம் இல்லாத வீட்டில் இருந்து வெளியே எட்டி பார்த்துட்டு இருக்க முடக்கத்தான் கொடியை தான் நான் பறிக்கிறேன். கடைசி வரை வீடியோ பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏங்க, நாங்களும் இங்கே இருக்கிறோம்னு சொல்கிற கோவைக்காய் பிஞ்சு சாப்பிட வெள்ளரி பிஞ்சை விட டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு சேர்த்துருக்க இதெல்லாமே தூதுவளை கொடிகள் தான். இந்த கொடி கும்பல் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நம்ம கரும்பூல தான். ஒரு 5-6 பழத்துக்கு என் நாக்கு எப்படி கருத்து போச்சு பாருங்க. இந்த பக்கம் திரும்பினா முத்து முத்தா பச்சை கலர்ல 1-2 பழத்தோட கொத்து கொத்தா உன்னிக்காய். இங்கே இருந்து இப்படி ஒன்னொன்னா பறிச்சிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது. அதனால வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு இந்த அளவு முடக்கத்தான் போதும். சோறு கறி வச்சாச்சு. அதோட முடக்கத்தான் சூப்பு, முடக்கத்தான் ரசம் தான் நான் வச்சிருக்கேன். இந்த காலத்துல காடு கரையில இப்படி கிடக்கிறத எடுத்துட்டு வரவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. எதையுமே நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க. கடையில வாங்குறதுல எவ்வளவு சத்து இருக்கோ அதை விட ஒருபடி மேலாவே இதுல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம எப்போதும் நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.